நீ குற்றவாளி, இது ஒப்புக்கொள்கிறாயா? என்னை ஏன் கேட்க வேண்டும்? நேர்மையான விசாரணைக்கு பிறகு நீங்கள் நிர்ணயிக்க வேண்டிய முடிவது. விசாரணை? மகாராஜா, வெளிச்சத்தில் விளக்கு தேவையில்லை. இந்த வழக்குக்கு விசாரணையே தேவையில்லை. இருக்கலாம், ஆனால் சொந்த கண்களையே நம்ப முடியாத இந்த காலத்தில் அவசரப்பட்டு நீதியை அழித்து விடக்கூடாது. கண்டிப்பா மனசாட்சிக்கு ரோகம் என்று சொல். நீ கொலை செய்தது உண்மைதானே? உங்கள் மன ஆறுதலுக்காக நான் கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளவா மகாராஜா? நீதியின் முனை சாயாத பண்பு தங்களிடம் இருந்தால் தயவு செய்து ஆலோசியுங்கள். மகன் பிரிவு மனப்பதட்டத்தை அதிகப்படுத்தும். ஒரு கொலை மற்றொரு கொலைக்கு சாந்தி ஆகாது. இது குற்றவாளி கூண்டு, குருநகர் கூடம் அல்ல. இளவரசனை கொன்றது நீ, அதற்கு உன் ஆட்சேபம் நிறைய இருக்கிறது. ஆண்கள் நுழையக்கூடாத காளி கோயிலில் துர்ஜயனுக்கும் ரௌத்ரனுக்கும் அந்த நேரத்தில் அங்கு வேலை. பொய், சுத்த பொய். அரசே, இவனை கைது செய்த அத்தனை சிப்பாய்களையும் கேளுங்கள். காளி கோவிலில் என்னை பார்த்தவர் யாராவது இங்கு இருக்கிறார்களா? உயிர் பிழைப்பதற்காக ஒழுத்து போன வாழங்களை அள்ளி வீசுகிறான் உண்மத்தன். மன்னரின் நீதிமன்றத்தை அவ்வளவு மட்டமாக வைத்து விட்டான். மண்டூகம். நீதியை வரவழைத்து வழி தெரியாமல் உன் வரட்டு கூச்சலுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கும் இதற்கு பேர் நீதிமன்றமா? இங்கு வழங்கப்படுவதற்கு பேர் தான் நீதியா? என்ன தெய்வ நீதி வேண்டும் என்கிறான் தயிர் தத்தக்காரன். இல்லை, மனித நீதி போதும் என்கிறேன். மன்னன் மகனை கொண்டதாக நான் நீதி தேவன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது மன்னன் அல்ல, இந்த மாநிலத்து மக்கள். ஆம் மகாராஜா, குற்றவாளியின் வாதம் பொருத்தமானதுதான். பொருத்தமானது. மன்னரையே ஒரு பிரஜை கொன்றுவிட்டு அந்த கொலை விசாரணைக்கு பிரஜைகளை தீர்ப்பு கூறுவது அதைவிட பொருத்தமானது. நன்றாக சொன்னீர். கண்டிப்பா நீ கெட்டத்தை மீறி காலி போய் வேண்டியது ஒரு குற்றம் இல்லை. சட்டத்தை மீறியது உங்கள் மகன். இறந்து போன இளவரசனை பற்றி இங்கு பேச்சில்லை. அப்படிங்கிறால் இந்த விசாரணையே தேவையில்லை. கேள்விக்கு பதில் ஒரு கேலிக்கு நேரம் இல்லை. நேர்மை கேலியாக தோன்றுகிறது. உண்மை இருட்டில் இருப்பதால் அறிவு குருடாகிவிட்டதா? மகாராஜா, கேளுங்கள். சபையோர்களே கேளுங்கள். கேளுங்கள், கேளுங்கள், நன்றாக கேளுங்கள்.